الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாகப்பிரிவினையுடைய சட்டங்களை பற்றி சொல்வதோடு இடையில ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது என்ன வசனம் என்றால், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. நிச்சயமாக யத்தீம்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடியவர்கள், சாப்பிடவே தேவையில்லை, சூறையாடினா போதும், அவன்ட பேரில் உள்ளதை இவன்ட பேருக்கு எழுதினாலும் போதும். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா, மற்ற யத்தீமுடைய சொத்தை தனக்கு ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள், அது பெரும்பாலும் சாப்பிடுவதற்கு தான் எடுப்பாங்க, சொத்தை வச்சு சாப்பிடுவதற்கு தான் எடுப்பாங்க. அதை சாப்பிடாட்டியும் சரி அல்லது அவர் சேகரிச்சாலும் சரி அவருடைய பேர்ல எழுதி கொண்டாலும் சரி, எப்படியோ யத்தீமுடைய சொத்தை அநியாயமா யார் எடுக்கின்றார்களோ, இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் சாப்பிடுவது நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் ஸஈர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்துக்கு நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நாங்க இந்த சொத்து விடயத்துல மிச்சம் கவனமாக நடக்கும். விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, மற்றவண்ட சொத்து வந்துடப்படாது. இந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்டா, அடுத்த சகோதரனுடைய சொத்துல ஒரு ஷான பிடிச்சாலும், ஒரு ஷான் எடுத்தாலும் கூட நாளைக்கு மறுமையில 7 பூமியலையும் எடுத்து அவனுடைய கழுத்துல மாலையா போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இனி அவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு ஹராம் தான் மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது. இன்று சமூகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு குற்றம். மற்றவனுடைய சொத்துக்களை எடுப்பது, மற்றவனுடைய காணியை பிடிக்கிறது, மற்றவனுடைய வீட்டை பிடிக்கிறது, அவனுடைய வீட்டை எடுத்துக்கிட்டு கொடுக்காமிக்கிறது, இப்படி அவனுடைய கடை எடுத்துட்டு என்ன செய்யாமிக்கிறது, கொடுக்காமிக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய அநியாயங்கள் நடந்து கண்டிக்கிறது. எனவே இதெல்லாம் அவர்கள் எடுப்பது நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான்.